என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. 7 கொஸ்டின் வரை பார்த்துட்டோம். இன்னைக்கு 8வது கொஸ்டின் பார்க்க போறோம். சரிங்களா? இஃப் A:B 2:3 B:C 4:5 ABC கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஆக்சுவலாக ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதை பார்த்துருப்பீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ABC. ஸோ A:B:Cல ABC கேட்டிருக்காங்க. A:B என்னது 2:3, கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணலாம். B:C என்னது 4:5 4:5. இப்போது இந்த இடத்துல இல்லாத பிளேஸை காப்பி பண்ணுங்க. இங்கே இந்த பிளேஸில் என்ன இல்லை அப்படின்னா 3, இங்கே என்ன இல்லை 4. ஏன்னா முன்னாடி ஆர் பின்னாடி போன வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன், ஒரு இடத்துல இருக்காது. அதுக்கு ஃப்ரண்ட்லேயோ அது பேக்லேயோ இருக்கக்கூடிய ஒரு நம்பரை ஹரிசாண்டலாக காப்பி பண்ணணும், வெர்டிகலாக காப்பி பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இப்போ பெருக்கி எழுதுங்க. 8 2 4s are 8 3 4s are 12 3 5s are 15 3 5 15. அப்போது 8:12:15 ஆப்ஷன் ஏ. இது 5, இது கிடையாது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அது மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கொஞ்சம் பாஸ் பண்ணி பொறுமையாக பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. நான் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நான் டைம் பீரியடை பார்க்காதீங்க, அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ விஷயம் சொல்கிறோன்றதை நல்லா பாருங்கள். A:B:C. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேலே இருக்கிறதுக்கு கீழே தான் ஆன்சர். அதாவது ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 7. அப்போ A+B+C 3 + 4 + 7 டிவைடட் பை 7 = 14/7. கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு லெட்டர் கீழே ஒரு நம்பர் வந்தால் அப்போ ஏவோட வேல்யூ 3. அடுத்து பி கீழே 4 வந்திருக்கா, அப்போ பியோட வேல்யூ 4. சிக்கு கீழே 7 வந்தால் சியோட வேல்யூ 7. இதை முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இது ஒரு ஃபார்மெட். கொஸ்டின் நம்பர் 9 ஓவர். கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாமா?
2a equal to 3b. இந்த இடத்துல 2a equal to 3b equal to 4c. இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது a is to b is to c இவ்வளோதான் கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கிறது ஒரு வேமா. இதில் எல்சிஎம் எடுத்து நீங்கள் ஒரு மெத்தடில் கொண்டு வரலாம். இப்போ 3க்கு எல்சிஎம் என்னது? 2 3 4. எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகும்? 4 தான் பெரிய நம்பர். 4 2 8. 3 வாய்ப்பால் டிவைட் ஆகாது. 4 3 12. அப்போது ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் கீழே 12 டிவைட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஆன்சரே முடிஞ்சிடும். இப்போது கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். 1 2 2 6 2 12. 1 3 3 4 3 சார் 12. 1 4 சார் 4 3 4 சார் 12. இப்போது a by 6, b by 4, c by 3. ஸோ 6 is to 4 is to 3 ஆப்ஷன் சி. ஸோ இப்படி பண்ணலாம் ஒரு வே. சரிங்களா? ஓகே, இன்னொரு வே என்னென்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே, இந்த டினாமினேட்டரில் கொண்டு வரணும்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஏ நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஏ நமக்கு வேணும். 3 into 4 எவ்வளோ? 3 4 சார் 12 கீழே. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு பி வேணும்னு வைங்களேன். பியை மேலே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் பெருக்கணும். பி வேணும்னா 2 4 சார் 8. இப்போ சி எனக்கு வேணும்னா சியை விட்டுருங்க. 3 2 சார் 6. இதுக்கப்புறம் இதெல்லாம் ரெண்டாவது பல்ல கேன்சல் பண்ணலாமா? 6 4 3. இப்படியும் கொண்டு வரலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது, இந்த ஒரு மெத்தட் இருக்குது. இதுலேயும் பண்ணலாம். சரி, இந்த 2 மெத்தட் வேணாம், எனக்கு இன்னொரு மெத்தட் வேணும்னா வேற ஒரு மெத்தட் சொல்கிறேன். அதாவது 2 2 கம்பேர் பண்ணுங்கள். இந்த 2a ஈக்குவல் டு 3b இதை எடுத்தீங்கன்னா a by b கொண்டு வாங்க ஈக்குவல் டு b கீழே கொண்டு வந்தால் இங்கே என்ன இருக்குது? 3 by 2 இருக்கா? இந்த b கீழே கொண்டு வந்தால் மேலே 3 கீழே 2. அதே மாதிரி இந்த 3b ஈக்குவல் டு 4c இதை எடுத்துக்கோங்க. 3b ஈக்குவல் டு 4c. இதை b by c அப்படின்னா 4 by 3 கொண்டு வரலாமா? இப்போ நம்ம நார்மலாக a is to b is to c சப்ஸ்டிட் பண்ணுவோம். ab என்னது? 3 2. இப்போ 3 2 இங்கே 4 3யா? பிசி வந்து 4 3. இல்லாத வேல்யூ அப்படியே காப்பி பண்ணலாம். இங்கே 2 இங்கே 4. இப்போ மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டும் காப்பி பண்ணியிருக்கோம் ஹரிசாண்டலாக. 12 is to 8 is to 6. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 6 is to 4 is to 3. 3 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபுளாக இருக்கோ எடுத்துக்கோங்க. ஓகே, கிளியரா? இதுக்கடுத்து இன்னொரு மெத்தடு சொல்கிறேன், 4வது மெத்தட். என்னன்னா, இந்த 3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வருதான்னு சொல்லி அப்படியும் பார்க்கலாம். இப்போ 6 4 3 இருக்கா? ஆப்ஷன் எடுக்கிறோன்னு வைங்களேன். இந்த 6 4 3 ஆப்ஷனை கொண்டு வந்து இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஷனை இப்போ நான் இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்களேன். 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 6 போடுங்க ஈக்குவல் டு 3 இன்ட்டு பிக்கு பதிலாக 4 போடுங்க. 4 இன்ட்டு சிக்கு பதிலாக 3 போடுங்க. 12 12 12 வருதா? இப்படி சமமாக வந்தால் நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்ட். இவ்வளோவே இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் விட்டு மட்டும் வந்துடாதீங்க. சரியா? 4 வே சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் சிம்பிள் தான், நம்ம யோசிக்கிற வே தான். கரெக்டாக யோசிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்னா அடுத்து பார்க்கலாம். 11லேருந்து இதோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம வரிசையாக பார்க்க வேண்டியது இருக்குது. 2a ஈக்குவல் டு 3b இதை நான் இப்போ சொன்ன மாடலில் பண்ணலாம்ல. 2a ஈக்குவல் டு 3b இப்போ நான் சொன்ன மாடலில் பண்ணி பாருங்கள். 2a ஈக்குவல் டு 3b. இன்னொன்று 4b ஈக்குவல் டு 5c இருக்கா? அப்போது a by b ஈக்குவல் டு 3 by 2. இந்த ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 2. இங்கே b by c ஈக்குவல் டு 5 by 4. இந்த 5 பிக்கு 5, சிக்கு இந்த 4. சரிங்களா? மாற்றி கொண்டு வந்துடலாமா கீழே? இப்போ இதில் வந்து நம்ம ஏபிசி a is to b is to c முதல் எழுதுங்க. கேட்டிருக்கிறது ஏசி தான், பட் ஆனால் 3மே தான் சால்வ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. 3 is to 2, இங்கே 5 is to 4. அப்போ இல்லாத பிளேஸில் என்ன பண்ணலாம்? இந்த 2 அப்படியே காப்பி பண்ணிக்கலாமா? இந்த 5 இங்கே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அப்போ 15 10 8. இது ஏ, இது சி. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது a is to c தானே? இப்போ 15 is to 8 கரெக்ட் ஆன்சர். ஏன்னா கொஸ்டினில் ஏவும் சியும் தான் கேட்குறாங்க, பி கேட்கல. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். a is to c 15 is to 8. ஓகே, இது ஒரு மாடல். சரிங்களா? இதை நம்ம வேறு என்ன பண்ணலாம்னா பியை சமப்படுத்தலாம். அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. பியை சமப்படுத்தி ஆன்சர் பண்ண முடியும். எப்படி சமப்படுத்தலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்கா? இது ரெண்டும் 4 3 எதில் வகைப்படும்? 4 3 12. இதை 4ஆல் பெருக்கிட்டு இதை 3ஆல் பெருக்குங்க. இப்போ என்ன வரும்? 8a ஈக்குவல் டு 12b. இதை 4ஆல் பெருக்கிருக்கோம், இதையும் 4ஆல் பெருக்கிருக்கோம், இதையும் 4ஆல் பெருக்கிருக்கோம். இப்போ 3ஆல் பெருக்குங்க, 12b அப்படியே தான் இருக்கும். 15cன்னு வரும். சரிங்களா? இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னது தான், டினாமினேட்டர்லாம் கொண்டு வரணும். இது 3க்கு எல்சிஎம் எடுக்கலாம் ஒரு வே. இல்லை அப்படின்னா
இந்த 8Aக்கு கீழே 12 × 15 இதுதான் ஏவோட ஆன்சர். 12Bனா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதை கவர் பண்ணுறதுக்கு ஆன்சர் அதுக்கு கீழே மற்ற ரெண்டையும் பெருக்கிக்கலாம். இப்போ ஏக்கு ஆன்சர் வேணும்னா இதை விட்டுருங்க, ஏ கூட எடுக்காத விட்டுருங்க. 12 × 15 இது ஏவோட ஆன்சர். பியோட ஆன்சர் வேணும்னா பியை மறைச்சிக்கோங்க, 8:15 வருதா? ஓகே. சியோட ஆன்சர் வேணும்னா சியை கவர் பண்ணிக்கோங்க, 8:12. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இது சிம்பிளாக தான் ஒரு ஆன்சர். இப்போது எக்ஸாம்பிள் இதில் வந்து டேரெக்டாக 2வது வாய்ப்பாடில் போடுங்க 6, 2வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, இது 2வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. இப்போ 3வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாமா? 2 3 6, 5 3 15, 6 3 12. இப்போ மறுபடியும் 2வது வாய்ப்பாடு, 1 2 2, 2 2 4, 2 2 4. ஒரே வாய்ப்பாடில் 3ஐயும் கேன்சல் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? 15 மட்டும் இருக்கா? ஏக்கு கீழே 15, பிக்கு கீழே என்ன இருக்குது? 5 2 10, சிக்கு கீழே என்ன இருக்குது? 6 2 4. சரி, இந்த 6ஐ கேன்சல் பண்ணலையோ? கரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 6வது வாய்ப்பாடில் கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3வது வாய்ப்பாடில் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும். இப்போ முதல் 3வது வாய்ப்பாடில் பண்ணால் 5 3 15, 5 3 15, 4 3 12 3வது வாய்ப்பாடு. அடுத்து 4வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணலாமா? இந்த 4ஐ கேன்சல் பண்ணிடுங்க. 2 4 8, 3 4 12. அவ்வளோதான். ஒரே இதில் 3ஐயும் கேன்சல் பண்ணணும், 1 மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது. நம்ம முன்னாடி பண்ணுற மாதிரி 1 பண்ணிவிட்டு இன்னொன்று பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவல் டு தானே, ஒரே நம்பரால் 3ஐயும் பண்ணணும். அப்போ இப்போ ஆன்சர் ஃபைனலாக என்ன வருது? 15 10 8 வந்துருச்சா? நமக்கு ஏவும் சியும் தானே வேணும். 15 ஆன்சர் வந்துருச்சா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வே டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதை நம்ம இங்கே பார்க்கும்போதே இன்னொரு டைமில் கிளியர் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் இவ்வளோ சால்வ் பண்ணணுமா, சால்வ் பண்ணாமல் சொல்ல முடியாதா அப்படின்னா சொல்லலாம். இங்கே என்ன இருக்குது? 8A 15C. இது ரெண்டும் இப்போ ஈக்குவல் ஆகணும்னா இந்த 15ஐ ஏக்கு நம்ம கொடுத்துட்டு இந்த 8ஐ நம்ம சிக்கு கொடுத்தோம்னா பெருக்கும்போது என்ன ஆயிரும்? 2 ஈக்குவல் ஆயிரும்ல. அவ்வளோதான் ஆன்சர். A/C என்ன வருது? 15:8 வந்துச்சு பாருங்க. இப்படியும் யோசிக்கலாம். பட் ஷார்ட்டாக யோசிக்கும் போது உங்களுக்கு வே தெரியணும். இப்போ இங்கே கொஸ்டினில் என்ன வருது? இங்கே 8A 15C இருக்கா? அப்போ அப்படியே மாற்றி பெருக்கிட்டாலே ஆன்சர் முடிஞ்சில்ல. அதானே பார்த்துருக்கோம். ஏவோட ஆன்சர் 15, சியோட ஆன்சர் 8 தானே. இதுவே டைரக்ட் ஆன்சர் தான். அடுத்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த வேரியபிள் ஒன்று தான். இங்கே பாருங்கள், x2 y2 xy 3 வேரியபிள் இருக்கா? ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டுக்கு வாங்க. x2 4y2 - 4xy = 0. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a² + b² - 2ab. இந்த ஃபார்மெட்டில் இதை நம்ம எப்படி எழுத முடியும்னு பாருங்கள். ஏன்னா x, இங்கே x², பிக்கு பதிலாக 2y அப்படின்னு எழுதினோம்னா 2y² - 2 × a × b = 0. அப்போ இதை நம்ம a - b ஹோல் ஸ்கொயர், இது என்ன ஃபார்முலா? ஆக்சுவலாக a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போது x - 2y ஹோல் ஸ்கொயர் = 0. அப்போ x - 2y = 0னா x = 2y. சரிங்களா? x = 2y. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ x/y = 2/1. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு இந்த ஃபார்மெட் தெரியணும் ஸ்ட்ராங்காக. இது கொடுத்துருக்கிறது என்ன ஃபார்மெட், என்ன ஃபார்முலாங்கிறத கொண்டு வந்தால் ஆன்சர் பண்ணுறது ஈஸி. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போது 50% ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு இதில் வேகமாக ஷார்ட்கட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொசீஜரும் சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நடுவில் ஈக்குவல் டு தானே இருக்குது. இந்த 0% கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கேன்சல் பண்ணியாச்சுன்னா எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது? 2. எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் 2. ஒய்க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது? 5. 2:5 இருக்கா? அவ்வளோதான் ஆன்சர். அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரொசீஜர் படி பொறுமையாக பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 50% ஆஃப் எக்ஸா, அது எப்படி எழுதலாம்? 50 / 100 × x = 20 / 100 × y. இப்போ 100 கேன்சல், 0 கேன்சல். அப்போது 5x = 2y வருமா? அப்போ நம்ம இது எப்படி எடுக்கலாம்? ஆப்போசிட்டில் இருக்கிறதான ஆன்சர், அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸை அப்படியே வச்சுட்டு 2 கீழே கொண்டு வாங்க. இங்கே ஒய்யை அப்படியே வச்சுட்டு 5 கீழே கொண்டு போங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 5. 2:5.
ப்ரொசீஜர் வேணால் எழுதிக்கோங்க, இல்லை அப்படியே கேன்சல் பண்ணி அந்த ஸ்டெப்லேயே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், அது இன்னும் பெஸ்ட்டு. சரிங்களா? ஃபோர் பவர் 3:5 14வது கொஸ்டின் 3.5 2 பவர் 5. சரிங்களா? இந்த கொஸ்டினை ரெண்டும் ஒரே பவராக இருந்தால் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி எடுக்கலாம் இதை? 2 பவர் 3.5னா இந்த இடத்த 4 பவர் 3.5 நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 2 ஹோல் பவர் 3.5 எழுதலாம். ரேஷியோ அப்படின்னா டிவிஷன் தானே, இது 2 பவர் 5. ஓகே, அப்போ 2 பவர் 2 3.5 அதாவது a பவர் m ஹோல் பவர் n, அதை a பவர் m இன்ட்டு n எழுதலாம்ல. அப்போ 2 இன்ட்டு 3.5 எவ்வளோ? 2 பவர் 7 டிவைட் பை 2 பவர் 5. அப்போது 2 பவர் 7 நம்ம 2 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 5ன்னு பிரிக்கலாம். டிவைட் பை 2 பவர் 5 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 பவர் 2 ஆன்சர் 4 ஆப்ஷன் சி. இது என்னன்னா a பவர் m ப்ளஸ் n, a பவர் m இன்ட்டு a பவர் n பிரிக்கலாம். இதுபடி தான் இதை நம்ம பிரிச்சிருக்கோம் கீழே. ஓகே, எஸ். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 15. பெரிய விகிதம் ரேஷியோவில் எது பெரிய ரேஷியோ? இதுதான் இப்போ லாஸ்ட்டு குரூப் 1ல் கேட்டாங்க தெரியுமா? யானையின் வேகம், சிறுத்தையின் வேகம், வேகங்கள் கொடுத்து இதில் எது பெரிய விகிதம்னு கேட்டாங்களா? அப்போ இந்த ரேஷியோ கண்டுபிடிக்க தெரிஞ்சால் அது நீங்கள் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். 3/5 3:5னா 3/5, 4/7னா 4:7, இது 5/8, 2/3. இப்போ இதில் ஃபுல்லாக என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. நான் சொல்கிற மெத்தட் 0, இதை சப்ஸ்டிட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணணும் வைங்களேன், எல்லாத்துலேயும் ஒரு 0 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 6×5 30 1. சரிங்களா? ஓகே. ரெண்டாவது 7வது வாய்ப்பாடு 5 35 மிச்சம் 5, 7 49. 8வது வாய்ப்பாடு 8 6 48 மிச்சம் 2, 3 24. சாரி 3 8 கூட வராதுல, 2 5 தானே வரும், 2 6.2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 6 3 18 மிச்சம் 2 6.6. இப்போ இருக்கிறதுலையே பெரிய ரேஷியோ எது அப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய 6.6. இது எங்கேருந்து வந்துச்சு? 2:3. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போது இந்த இடத்துல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய விகிதம்னு கேட்டதுனால 6.6, சிறிய விகிதம் கேட்டாங்கன்னா 6. இதை ஏறு வரிசை எழுத சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 5.7, அடுத்து 6, அடுத்து 6.2, அடுத்து 6.4. இந்த வரிசை எழுதியிருப்போமா? இது ஏறு வரிசை. இப்போ ஒரு வேளை இறங்கு வரிசை எழுத சொன்னாங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர், அப்படியே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். சரிங்களா? இது 4 நம்பரும் நமக்கு தெரிஞ்சாதான் ஏறு வரிசை இறங்கு வரிசைலாம் எழுத முடியும். பட் இதுவே இப்போ எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, எது பெரிய நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த 3/5, 4/7, 5/8, 2/3 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 7 எவ்வளோ? 21, 4 5 எவ்வளோ? 20. இதில் எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். சின்னதாக கேன்சல் பண்ணிடுறோம். இப்போது இந்த 3/5 5/8 அடுத்த நம்பர் கூட பண்ணுறோம். 3 8 எவ்வளோ? 24, 5 5 25. இதில் எது பெரிய நம்பர்? அதை மட்டும்தான் எடுத்துக்கணும், சின்ன நம்பரை கேன்சல் பண்ணிடணும். இப்போது இந்த 5/8 இந்த 2/3 கூட கேன்சல் பண்ணுறோம். அப்போ இது கேன்சல் இப்போ என்ன வரும்னு பாருங்கள். 3 5 எவ்வளோ? 15, 8 2 எவ்வளோ? 16. இதில் சின்ன வேல்யூவை கேன்சல் பண்ணிடணும். லாஸ்ட்டாக பெரிய வேல்யூ எது வந்திருக்கு? 2/3. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர். இந்த வே வந்து பார்த்தீங்கன்னா எது பெரிய நம்பரோ அதுக்கு மட்டும்தான் சூட் ஆகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பெருசாக எடுத்துக்கிறது. ஓகேங்களா? ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணி பண்ணீங்கன்னு வைங்களேன், எது பெரிய எண் எது சிறிய எண், ஏறு வரிசையில் எழுதும்போது 2வது நம்பர் எது, இறங்கு வரிசையில் எழுதும்போது 4வது நம்பர் எது, எப்படி கேட்டாலும் மாற்றி மாற்றி கேட்டால் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அதனால் 0 சேர்த்துக்கிறது பெஸ்ட் வே என்னை கேட்டிங்கன்னா. பொது விகிதாச்சாரம், இதுக்கு இன்னொரு பேர் ஜியாமெட்ரிக் மீன். பொது விகிதாச்சாரம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் ஜியாமெட்ரிக் மீன். இப்போ ரூட் ஆஃப் 64 × 4 2 நம்பரையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ இதில் நார்மலாக ஸ்கொயர் ரூட்டில் 64 வெளியே எடுத்தால் 8 8 8 64, 2 2 4 வெளியே எடுத்தாச்சு. அப்போ 8 × 2 எவ்வளோ? 16. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17.
ஸோ ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் கேட்டிருக்காங்க கொஸ்டினில், சரிங்களா? ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா 4வது விகிதாச்சாரம். ஸோ 4வது விகிதாச்சாரத்துக்கு நம்ம பார்த்துருக்க மாடல் என்ன, ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? A/B = C/D. இதில் D தான் 4வது விகிதாச்சாரம். இங்கே அப்போ 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஒன்று ஏன்னு எடுத்துக்கலாம், ஒன்று பின்னு எடுக்கலாம், ஒன்று சின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அப்போ A/Bனா x² - xy இது A டிவைடட் பை B வேல்யூ x² - y² இஸ் ஈக்குவல் டு x² டிவைடட் பை D. இதான் 4வது விகிதாச்சாரம். இப்போ நம்ம டேரெக்டாக D நமக்கு வேணும்னு வைங்களேன், எதையும் யோசிக்க வேணாம், D மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, மற்ற எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. x², இந்த x² - y² நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? x + y x - yன்னு பிரிக்கலாமா? நான் பிரித்து அந்த சைடு கொண்டு போயிட்டா இன்னும் ஈஸி. x + y x - yன்னு பிரிச்சிட்டோம்னா கொண்டு போகும்போதே இந்த மாதிரி கொண்டு போயிடலாம். x + y x - y மேலே இந்த வேல்யூ இப்போ இங்கே மேலே கொண்டு போயாச்சு. இதை நான் பிரித்து எழுதியிருக்கிறது கீழே எழுதியிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா x² - xyன்னு வரும். இப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுத முடியும்? மேலே x² இருக்குது, x + y ஒன்று இருக்குது, x - y ஒன்று இருக்குது. கீழே ரெண்டுலேருந்து காமனாக ஒரு எக்ஸை வெளியே எடுங்க. இதில் x வெளியே போனால் ஒரு x மட்டும் இருக்கும், -y மட்டும் இருக்கும். இதை எப்படி கேன்சல் பண்ணலான்னு யோசிங்க. ஒரு எக்ஸும் இதுவும் கேன்சல் ஆயிரும், ஒரு x - yயும் x - yயும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் x × x + y. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், x × x + y. ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். ஆக்சுவலாக இது 4வது விகிதாச்சாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே இந்த ஃபார்முலாவுக்கு முதல் வரணும். அப்போ ஃபார்முலாவில் A கொடுத்துருப்பாங்க, B கொடுத்துருப்பாங்க, C கொடுத்துருப்பாங்க, D கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் A எது, B எது, C எதுன்னு மார்க் பண்ணிவிட்டு D எது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. x = y = 6:3. அப்போது சிம்பிளாக x/y = 6/3 அப்படின்னு முதல் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நமக்கு 6ன்னு தெரியுது, ஒய்யோட வேல்யூ 3ன்னு தெரியுது. இந்த டேர்மை அப்படியே கொண்டு வந்து கொஸ்டினில் கொடுத்துக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 8 × 6 x + 5 × 3 = 5 × 6 + 8 × 3. அப்போது 8 6 48 + 15 30 + 24. அப்போது 8 15 எவ்வளோ ஆச்சு? 63 டிவைடட் பை இஸ்டுன்னா என்ன பண்ணலாம்? டிவைட் பை போடலாம்ல, ஈக்குவல் டு இப்போ டிவைடட் பை இஸ்டுன்னா 63/54 கூட எடுக்கலாம். ரெண்டு எந்த வாய்ப்பால் கேன்சல் ஆகும்? டிவைட் பை போட்டாலும் சரி, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே. 63 இங்கே 54, ரெண்டையுமே எந்த வாய்ப்பால் கேன்சல் பண்ணலாம்? 7வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணலாமா? 9 7 63, 8 7 56. என்ன வாய்ப்பால் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 9வது வாய்ப்பாடா 7வது வாய்ப்பாடா? 9 7 63, 7 7 49, 8 7 56. 7வது வாய்ப்பாடில் வராது. 9வது வாய்ப்பாடு 7 9 63, 6 9 54. அப்போ 7:6. புரியுதா? இது வந்து 7 9 63. ஸோ அப்போ 9ல் வருதான்னு பார்க்குறீங்க, அடுத்து 7ல் டிவைட் ஆகுது. ரெண்டுமே எதில் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. அதாவது 9 × 7 63, 9 × 6 54. அப்போ ரெண்டுமே 9வது வாய்ப்பில் தான் கேன்சல் ஆகிருக்கு. 7:6 ஆன்சர். ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 19. இதுவும் பாருங்களேன், டைரக்ட் கொஸ்டின். x/7 = y/4ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களா? அப்போ x = 7, y = 4. இதை கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x + 7 = y + 4. அப்போ ஆன்சர் 7 + 7 4 + 4. அப்போது 14:8. மறுபடியும் 2வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணால் அதே 7:4 தான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் D. டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரே நம்பரில் வருது, அதே நம்பரை ஆட் பண்ணோன்னா அதுதான் ஆன்சராக வரும். இப்போ XY ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா, திரும்ப எக்ஸுக்கு வர்ற நம்பரையே திரும்ப கூட்டுறோமா, ஒய்க்கு வர நம்பரையே மறுபடியும் கூட்டுறோமா? அப்போ ரெண்டு டைம் வந்திருக்கும். ஒரு டைம் கேன்சல் ஆனால் அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். அது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகலாம். ஏன்னா நம்ம ஒரு பிளானில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். கேப்பில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, சின்ன ஹெல்த் இஷ்யூ வருது, இல்லை ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, இது ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அப்லோட் பண்ண முடியலன்னா கூட ஒரு நாள் டிலே ஆனாலும் இப்போ நம்ம எக்ஸாமுக்குள்ளே முடிக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு, இல்லை இன்னும் ஸ்லோ பண்ணணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்கும் கீழே கமெண்ட் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். நிறையா பேர் எந்தெந்த டாபிக் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் அந்த ஆர்டர் கொண்டு வந்துடுவேன், சரிங்களா? எந்த டாப்பிக்கும் பாதியில் நிற்காது.
சில பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டீங்க, கொடுக்குறேன். மொதல் டாப்பிக்கை முடிச்சுட்டே வரேன். பிவைக்கும் கண்டிப்பாக கொடுக்குறேன், சிம்பிள் காம்பவுண்டும் கொடுக்குறேன். மேக்ஸிமம் 120 வீடியோஸ். நான் சொன்ன மாதிரி 100 வீடியோஸில் டாப்பிக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு 20 வீடியோவுக்கு அந்த பிவைக்கு கம்ப்ளீட் பண்ணாதான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். 120 வீடியோவில் டிஎன்பிசிக்கான ஃபுல் கோர்சஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது எஸ்எஸ்சி ரயில்வே தான் பார்க்க போகிறோம். தென் யூபிஎஸ்சி சிசெட் பார்க்க போகிறோம். 120க்கு மேலே 120 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் தான் ஃபுல்லாக இந்த வீடியோ. அது மாதிரி இன்னொரு குட் நியூஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். பாலிட்டிக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி 100 வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி பொறுமையாக தான் போகும், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பாலிட்டியை நம்மளை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வராது. அந்த அளவுக்கு டெப்த்தாக முடிச்சு தர போகிறேன். ஏன்னா அது கிளாஸில் நார்மலாக 10 கிளாஸ் 15 கிளாஸ் கொடுத்தாலும் முடிக்க முடியாது. ஒரு 100 வீடியோஸ்ன்றப்போ நான் மொத்த பாயிண்டே உள்ளே கொடுக்க போகிறேன். சரிங்களா? 2 சேனல் இப்போதைக்கு தெளிவாக பிளான் பண்ணியிருக்கோம் 100%. அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த 120 முடிஞ்சதுக்கப்புறம் பாலிட்டி சேனல் 100 வீடியோ. தென் சமச்சீர் புக் வித் இன்ஜினியர் தங்கமுத்துன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். 6வது புக்லேருந்து 10வது புக் வர புக்கை அப்படியே லைன் பை லைனாக நடத்த போகிறேன். நடத்தி புக் பேக்கான 1 வேர்டுக்கான ஆன்சர் சொல்ல போகிறோம். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது மாதிரி 100 வீடியோலாம் முடிக்க முடியாது. 6வது புக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 25-30 வீடியோ வந்துடும். 7வது புக்கு ஒரு 40, 8வது புக் இப்படியே போகிறப்போ ஒரு 300 வீடியோ முடித்தா ஸ்கூல் புக் முடியும். அதை நான் முடிச்சிட்டே வச்சிங்கன்னா பெரிய படனாக தெரியாது. அதில் நீங்கள் கேப் விட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் விட்டிங்கன்னா 300 வீடியோ பார்க்க முடியாது. அதாவது எப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக போகணும். அதுவும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்ஸ் உங்களுக்கு 120 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் வரும் இந்த சேனலில். இது இல்லாமல் பாலிட்டியும் சமச்சீர் புக் வீடியோவும். சமச்சீர் புக்குக்கு நானே கம்ப்ளீட் பண்ணலாம் தான் முதல் பிளான் பண்ணேன். இருந்தாலும் ஒரு 4 பேர் கூட சேர்ந்து தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ உங்களுக்கு சமச்சீர் புக் அப்போ தான் கேப் இல்லாமல் ஒரு வீடியோ. இன்றைக்கி நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சயின்ஸும் மேக்ஸும் எடுக்கிறேன். மற்றபடி சோசியல் பார்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டாஃப் எடுப்பாங்க, ஃபேக்கல்ட்டிஸ். அது ஃபுல்லாக உங்களுக்கு புக்கை போட்டு அப்படியே அண்டர்லைன் பண்ணி தான் எடுக்க போகிறோம். டேரெக்டாக கிளியராக இருக்கும். ஏதாவது டவுட்னா கேளுங்க. அப்படி பின்னாடி வீடியோஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது சப்ஜெக்ட் நான் திரும்ப எடுக்கணும்னா சொன்னீங்கன்னா எடுத்து வந்துடுறேன் அதையுமே கூட. ஏன்னா பாலிட்டி ஃபுல்லாக நான் தான் ரன் பண்ண போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா அது 100 வீடியோ போடுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். சமச்சீர் புக் எனக்கு ஈஸியான வேலை. பட் இதை போடுறப்போ அந்த வீடியோ ஸ்டாப் ஆகக்கூடாதுன்றனால தான் உள்ள 2 பேர் ஃபேக்கல்ட்டி உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? அதனால் அதுவும் ஸ்டாப் பண்ணிடுவோம் சீக்கிரம். முடிஞ்ச வரை அது சொல்லும் போதே ஃபாலோ பண்ணிடுங்க. அது மாதிரி கொஞ்சம் வெளியே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிக்கிறாங்க, டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வே படிக்கிறாங்கன்னா நம்ம மேக்ஸ் வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலமாக அவங்க பயனடையணும். அப்படி இல்லைனா ரெஃபர் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட தாட். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் வரோம், சம்மந்தம் இல்லாமல் வேறு யாரை பற்றின வீடியோமோ ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சும்மா நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் இது வரைக்கும். சமச்சீர் புக்கு நமக்கு எக்ஸாமுக்கு வரும். அது மாதிரி ஏதாவது புக்கு இம்பார்ட்டண்ட்டாக வாங்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் நானே சொல்கிறேன். நம்ம வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு அந்த குவாலிட்டி தெரியும். 120 வீடியோன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போவும் 70 வீடியோ 70மே ஒரு ஆர்டராக கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்து இந்த மாதிரி கிடைக்குமான்னு ஃபீல் பண்ண விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது ரெஃபர் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஃபீல் இருக்கும். பெருசாக அடுத்தவங்களுக்கு நம்ம காசோ பணமோ பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு படிக்க யூஸ் ஆகும். நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ உங்கள் ரிலேஷனோ இல்லை உங்களோட ஜூனியரோ யாரோ ஒருத்தவங்க படித்து பின்னாடி பாஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நீ சொன்ன அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுப்பா அப்படின்றப்போ எனக்கு ஒரு ஹாப்பி, உங்களுக்கு ஒரு ஹாப்பி. சரிங்களா? காசு பணம் அதை தாண்டி நம்ம செய்கிற சின்ன சின்ன ஹெல்ப்பில் இதுவும் ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக. சரிங்களா? முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் 0.75:x. இந்த கொஸ்டினில் 0.75 டிவைடட் பை எக்ஸ் ப்ரொப்போர்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5/8 அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த ப்ரொப்போர்ஷன் வேல்யூ நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணி விட்ருவோம். இன்னும் ஈஸியாக இருக்கும். 0.15 வருமா? 15 பைசா சேர்ந்தால் 75 பைசா. இப்போ இதை எப்படி யோசிங்க? 0.15னா 15 பைசா. 8 15 பைசா சேர்ந்தால் எவ்வளோ? யோசிச்சு பாருங்கள். 8 15 பைசா. 2 15 பைசா சேர்ந்தா 30 ரூபா. 4 15 பைசா சேர்ந்தா 60. 8 15 பைசா சேர்ந்தா 30 பைசா. 4 15 பைசா சேர்ந்தா 60 பைசா. அப்போ 8 15 பைசா சேர்ந்தா 120 பைசா. 120 பைசா அப்படின்னா நம்ம எப்படி போடலாம்? 1 ரூபா 20 பைசா. இதான் 120 பைசா. அப்போ ஆப்ஷன் 1.2 பி இஸ் கரெக்ட். சரிங்களா? இவ்வளோதான் ஆன்சர். இல்லை எனக்கு இது சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முதல்லையே 100ஆல் பெருக்கிட்டு கடைசி 100ஆல் வகுத்துக்கலாம். இப்போ அதை ரெண்டையுமே 100ஆல் பெருக்கிட்டு கடைசி 100ஆல் வகுத்துக்குவாங்க. அப்போவுமே உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 21. m + n டிவைடட் பை m - n. ஓகே, இல்லை 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது m + n ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர் என்னது 7, m - n ஈக்குவல் டு 5. இதுலேருந்து நம்ம mn ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 2m ஈக்குவல் டு 12 அப்படின்னா எம்மோட வேல்யூ என்னது 6. அப்படியே நம்ம இந்த m6 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னு வைங்களேன். 6 கூட எதை கூட்டினா 7 வரும். இப்போ 6 + n ஈக்குவல் டு 7. அப்போ என்னோட வேல்யூ 7 - 6
1. இப்போ எம்மும் கண்டுபிடிச்சிட்டோம், என்னும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இன்வர்ஸ் ரேஷியோ. m/nோட இன்வர்ஸ் தான் 1/m/1/n. இதை நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே, டினாமினேட்டரில் வரக்கூடாது. அப்போது m/n நம்ம எப்படி எழுதுனா போதும், n/mன்னு எழுதுனா இதுவே ஓகே. அதான் இன்வர்ஸ் ரேஷியோ. அப்போ m/n நமக்கு என்ன வந்திருக்கு 6:1. இதை இன்வர்ஸாக கேட்டதுனால நம்ம என்ன எழுதணும் 1:6 கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் 1:6 பிகாஸ் இன்வர்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6:1 ஆப்ஷனில் இல்லை. ஒருவேளை அது ஒரு ஆப்ஷனாக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். கண்டிப்பாக கண்டுபிடிச்சவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க 6:1 போட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் இந்த இடத்துல m/n அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், இதுக்கு ஆன்சர் 6:1. நம்ம கேட்டிருக்கிறது என்னது 1/m/n. அப்போ என்ன மீனிங், இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்கள். இன்வர்ஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருக்காங்க. எல்லாம் ரெசிப்ரோக்கல் தானே. இப்போது நேராக ஒரு பொருளை வச்சுட்டு தலைகீழாக கேட்குறேன்னா இன்வர்ஸ், நான் கொடுக்குறது தலைகீழாக கொடுத்துட்டு இதை நேராக மாற்றினா அதுவும் இன்வர்ஸ். அப்போ கேட்டிருக்கிறது இன்வர்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இன்வர்ஸை பொறுத்தவரை நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ 2, 3, 5 3 வேல்யூ வந்தால் இன்வர்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஒரு 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு கிளாஸில் 2 மெத்தட். இதை க்ளோஸ் பண்ணுங்கள். 2 என்னென்ன இருக்குது 3x5 ஃபஸ்ட்டு ஒன். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன இருக்குது 2x5. அடுத்து 5 க்ளோஸ் பண்ணிங்கன்னா 2x3. இப்போது 15, 10, 6. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஃபார்முலா அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஏ இதுக்கு ஃபார்முலா b/c, இதுக்கு ஃபார்முலா a/c. இருக்கிற லெட்டரை விட்டுறணும். இதுக்கு ஃபார்முலா c/b. இதை தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபார்முலா எழுதி நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இதுதான் பெஸ்ட் வே. இதுக்கு PQR ஈக்குவல் டு 2:3:4 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் 23ல். அப்போது P/Q அப்படின்னா 2/3. ஏன்னா P வேல்யூ 2, Q வேல்யூ 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு Q/R அப்படின்னா 3/4. நெக்ஸ்ட்டு R/P. R/Pனா R வேல்யூ 4 இல்லை, 4/2. இப்போது இந்த ஆன்சரை நான் டேரெக்டாக கொண்டு வரணும்னு வைங்களேன். PQR இதோட ஆன்சர் வேணும். இப்போ இதோட ஆன்சர் நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே என்ன வியூ ஆகுதோ இந்த இடத்துல இப்போ 2/3, 3/4, 4/2 இருக்குது. இப்போ இதை நம்ம நார்மலாக யோசிச்சோம்னா இந்த 2 அப்படியே வச்சுக்கணும். இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா, 3யை விட்டுட்டு மற்ற 2 எது கீழே டினாமினேட்டரில் இருக்கோ அதை தானே பெருக்குவோம் மேலே. இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வேல்யூஸை ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு, ஓகேவா, இந்த வேல்யூஸை ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 இங்கே என்ன இருக்குது, இதுக்கு கீழே இருக்கிறத நம்ம மறைச்சிக்கணும். கீழே இங்கே என்ன இருக்குது 4x2 இருக்கா. இங்கே 4 க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 3x2. இங்கே 2 க்ளோஸ் பண்ணிங்கன்னா 3x4. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். 2 டேபிள் ரெண்டாவது வாய்ப்பில் இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். இங்கே 4ல் 2 கேன்சல் ஆனால் 2 மட்டும் இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் 8:9 வேறு என்ன இருக்குது 4 3 12, 12 2 24, 8 9 24 இருக்குது ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இது ஒரு வே. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இதை எடுத்து எழுதுறோமா ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த இது கரெக்டாக புரிஞ்சதா? இது ஒரு வே உங்களுக்கு. சரிங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள் இந்த இதை எழுதும் போதே 2/3, 3/4, 4/2 இருக்கா. 3க்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்ன வரும் 3க்கு எல்சிஎம் 12 வருமா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 12ஆல் மேலே பெருக்கணும். இந்த 12 வருதுல்ல, நான் இப்போ பாருங்கள் இப்படி பெருக்கிறேன். இப்போ 12ஆல் பெருக்கணும்னு வைங்களேன். 2 × 12/3, 3 × 12/4, 4 × 12/2. எல்லாமே 12ஆல் பெருக்கிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. புரியணுன்றதுக்காக தான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன். மேலே பெருக்கினா இடம் இல்லை. ஸோ இப்போ 3வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, இதை 4வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இதை 2வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. இப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். 8:3 × 3 9:2 × 12 எத்தனை 24, 24.
ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 23. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1/2 ஆஃப் ஏ. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம இதை எப்படி எழுதலாம்? a/2ன்னு எழுதலாமா? 1/2 ஆஃப் ஏனா a/2, 2b/5, 1 3 அப்போ இன்ட்டு சி. இப்போ இந்த இடத்துல தெளிவாக யோசிச்சிங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னா ஏ இங்கே 2 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்கா? இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. இந்த 2 எனக்கு போச்சுன்னா அப்படியே ஆன்சர் வந்துருமா? அப்போ இதை 2வால் பெருக்கிட்டு இதையும் 2வால் பெருக்கிட்டு இதையும் 2வால் பெருக்கிறோம். ஆன்சர் முடிய போகுது. இப்போது இப்படி பெருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இந்த 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது? a/4, b/5, c/6. அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு? 4:5:6 வந்துருச்சுல்ல? அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டினாக தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது பண்ணிலாம் கொண்டு வரக்கூடாது. எல்சிஎம் எடுத்து டேரெக்டாக இது இங்கே என்ன ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த நம்பரால் கீழே ஃபுல்லாக வகுத்துருங்க. அப்போ மேலே அந்த நம்பர் கேன்சல் ஆயிரும்ல? அந்த நம்பர் கேன்சல் ஆகிறப்போ உங்களுக்கு டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ஏக்கு கீழே இருக்கிறது தான் ஏவோட ஆன்சர், பிக்கு கீழே இருக்கிறது பியோட ஆன்சர், சிக்கு கீழே இருக்கிறது சியோட ஆன்சர். அப்படி எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா டேர்ம் இருந்தால் அதை எப்படி கேன்சல் பண்ணணும்னு யோசிக்கணும். 25. இதுவும் பாருங்கள், xy கண்டுபிடிச்சி 2x - 3y கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், x³ - y³ டிவைடட் பை x² + xy + y² ஈக்குவல் டு 5/1. இங்கே x² - y² டிவைடட் பை x - y ஈக்குவல் டு 7/1. சரிங்களா? இதில் அடுத்த ஸ்டெப் யோசிச்சு பாருங்கள். x³ - y³ எப்படி எழுதலாம்? x - y a + b a² + ab + b². உங்களுக்கு LCM HCF டாப்பிக்கில் ஒரு 9 ஃபார்முலா நடத்தியிருப்பேன். அந்த ஃபார்முலா எடுத்து பாருங்கள். நோட்டில் வரிசையாக எழுதிட்டு வந்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 10வது 12வது வீடியோவில் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதில். 5/1. சரிங்களா? இதோட ஆன்சர் x + y x - y டிவைடட் பை x - y ஈக்குவல் டு 7/1. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல், x - y கேன்சல். அப்போ இதோட ஆன்சர் x - y ஈக்குவல் டு 5, x + y ஈக்குவல் டு 7. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம எதை வெளியே கொண்டு வரலான்னு யோசிங்க, எதை கேன்சல் பண்ணலான்னு யோசிங்க, ஆன்சர் வந்துடும். இதில் +y - y கேன்சல் பண்ணிங்கன்னா 2x ஈக்குவல் டு 12, x ஈக்குவல் டு 6. சரிங்களா? இதில் எக்ஸோட வேல்யூ 6ன்னா ஒய் வேல்யூ என்னது? 6ல் எதை கழிச்சா 5 வரும்? 1. எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 1. இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 × 6 3 × 1. இப்போ 12:3 கேன்சல் பண்ணிங்கன்னா 4:1. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் விகிதம், ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 6:7. சம் ஆஃப் த ரேஷியோ இஸ் 260, விச் இஸ் தி பிக்கஸ்ட் ரேஷியோ. ஓகே, இப்போது பிக்கஸ்ட் ரேஷியோ எதுன்னு கேட்குறாங்களா? 6:7. இப்போது கூடுதல் வந்து 260. நம்ம ஆப்ஷன்லேருந்தே போய் பார்க்கலாம், ஆப்ஷன்லேருந்து போகலாம். இப்போ கூடுதல் 260. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 140 இருக்குன்னா இது கூட எதை கூட்டினா 260 வரும்? 120. 70 கூட எதை கூட்டினா 120 வரும்? 260 வரும். 190. இது கூட எதை கூட்டினா 220 வரும்? 100. இது கூட 50 கூட்டினா 260 வருமா? ஓகே, சிம்பிளாக பிரிச்சிட்டோம். இப்போது விச் இஸ் பிக்கஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்களா? இது ரெண்டில் எது பெரிய ரேஷியோ? 7. சரிங்களா? பெரிய ரேஷியோ 7. இப்போது இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 7 20 140, 6 20 120. 7:6 வந்துருச்சா? பெரிய நம்பர் 7, சின்ன நம்பர் 6. இதானே இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ. அப்போ நம்ம எடுத்த ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். இப்படியே முடிச்சிடலாம் ஒரு வே. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இது படி ஃபார்முலா அப்படி பண்ணலாமா? ரெண்டு நம்பர் ரேஷியோ 6x
ப்ளஸ் 7x ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ சொல்லிட்டாங்க 260. அப்போ 6x + 7x 13x ஈக்குவல் டு 260. அப்போ x ஈக்குவல் டு 260 டிவைடட் பை 13. ஹவு many 13s are 260? 20 13s are 260. எக்ஸோட வேல்யூ 20. இப்போ இதை கொண்டு வந்து 6xலையும் 7xலையும் சப்ஸ்டிட் பண்ணால் 6 7 6 20s are 120, 7 20s are 140. இதில் பிக்கஸ்ட் நம்பர் எது 140. இப்படியே ஆன்சர் பண்ணலாம். நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாம், இப்படியும் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. இரு எண்களின் விகிதம் 3:5. பெரிய நம்பர் 75. இரு எண்கள் யாவைன்னு கேட்குறாங்களா? ஓகே, சிம்பிள் தான். 3:5. பெரிய ரேஷியோ என்னது 5. பெரிய நம்பர் எவ்வளோ சொல்கிறாங்க 75. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 5 எதால் பெருக்குனா 75 வரும்? 15 5 75. அதே 15ஆல் 3 பெருக்குங்க. 3 15 45. அவ்வளோதான் ஆன்சர். 45 75 எங்கே இருக்குது? முடிஞ்சது. ஏன்னா கொஸ்டின்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல. 3 5ல் பெரிய நம்பர் இது 5. பெரிய எண் இவங்களே கொடுத்துட்டாங்க 75. இந்த 5 எப்படி 75 மாறுச்சுன்னு பாருங்கள். 15ஆல் பெருக்கியிருக்கோம். அதே 15ஆல் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா சின்ன நம்பரும் கிடச்சிரும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 முடிச்சாச்சா? 28. மூன்று எண்கள் 5:6:7 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றின் பெருக்கற்பலன் 5 6 7 0. பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. இது பெரிய எண்ணா எது? இந்த 3 ரேஷியோ இருக்கா 5 6 7. இதில் பெரிய நம்பர் எது 7 தானே. அப்போ பெரிய எண் கண்டிப்பாக எந்த வாய்ப்பாடில் டிவைட் ஆகும்? 7வது வாய்ப்பாடு. இதில் எது 7வது வாய்ப்பாடில் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 21 7ல் டிவைட் ஆகும், 12 டிவைட் ஆகாது, 15 டிவைட் ஆகாது, 30 டிவைட் ஆகாது. அப்போ ஆன்சர் முடிஞ்சது. 7வது வாய்ப்பால் எது டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓவர். உங்களுக்கு ப்ரொசீஜர் வேணும்னா ப்ரொசீஜரும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரொசீஜர் என்னென்னா 5x 6x 7x 3 நம்பர். அவற்றின் பெருக்கற்பலன் 5 6 7 0. ஓகே, 5x 6x 7x இதோட பெருக்கற்பலன் 5 6 7 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 5 6 30, 30 7 எவ்வளோ 210. x⁻3 ஈக்குவல் டு 5 6 7 0. இப்போ 0 0 கேன்சல். அப்போ 21 முன்னாடி இருக்குது. நமக்கு இப்போ x³ தானே வேணும். 567 டிவைடட் பை 21 கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 1வது வாய்ப்பாடில் 7ல் கேன்சல் ஆகும்னா கண்டிப்பாக அந்த நம்பர் இதில் தான் இருக்கும், 7ல் தான் முடியும். 200 ஸ்கொயர் எவ்வளோ 400. 300 ஸ்கொயர் எவ்வளோ 900. அப்போது 400க்கு மேலே தானே இருக்குது. அப்போ 21 7ஆல் பெருக்கினா தானே 7. அப்போ கண்டிப்பாக x³ என்னவாக இருக்கும் 27 தான் இருக்கும். அப்போ தான் 7ல் பெருக்கிறப்ப 7 வரும். 20க்கு மேலே இருந்தால் தான் 400க்கு மேலே வரும். சரிங்களா? 27 கேன்சல் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ இதில் வந்து பாருங்கள், x³ 27னா எக்ஸ் வேல்யூ என்ன 3³ தானே. 3³ தான் 27. எக்ஸ் வேல்யூ 3. இந்த 3ஐ கொண்டு வந்து 5ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 6ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்படியே கொண்டு வந்து 7ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நம்ம கேட்டிருக்கிறது பெரிய நம்பர் தானே. அப்போ 7 × 3 எவ்வளோ 21. ஆன்சர் வந்துருச்சா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். 3 numbers are in the ratio 2:3:5. 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3:5. சரிங்களா? இந்த கொஸ்டினை இப்போ நான் சிம்பிளாக யோசிக்கிறேன். ஆப்ஷன்லேருந்து போகிறேன் அப்படின்னா 3 நம்பர் தானே கேட்டிருக்காங்க. லாஸ்ட் நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு 5 ரேஷியோவில். அப்போ இங்கே 12 5ல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இங்கே 12 5ல் டிவைட் ஆகுமா? இதுவும் ஆகாது. அப்போ இந்த 2ல் 1 தான் ஆன்சர் நமக்கு. சரிங்களா? அப்போது இதை யோசிங்க. இந்த நம்பர் 5ல் டிவைட் ஆகும். அப்போது 8 12 20ன்னு ஒரு லாஜிக் எடுக்கிறோன்னு வைங்க. இல்லை 2 6 20 2 நம்பர் இப்போ நமக்கு ஆன்சர் வர்ற மாதிரி இருக்குது. நான் 2 நம்பரையுமே இப்போ நான் எடுத்துட்டேன். சரிங்களா? ஆனால் லாஸ்ட் ஆன்சர் 2லேயுமே என்ன தான் இருக்குது 20 தானே இருக்குது. 5x 20 யோசிச்சு பாருங்கள். 5xோட வேல்யூ 20னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 5 எதால் பிறகுனா 20 4 5 தானே 20. அதே லாஜிக்கில் நமக்கு இங்கே ரேஷியோ என்ன இருக்குது 2 3 5. இந்த 5x 4ஆல் பிறகுனா 20. அப்போ 3 4ஆல் பிறகுனா 12, 2 4ஆல் பிறகுனா 8. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே பெருக்கி பாருங்கள் 2 3 5. 5 4ஆல் பிறகுனா 20, 3 4ஆல் பிறகுனா 12 தானே வரணும். தப்பு இது. அப்போ அந்த ரேஷியோ வராதுன்னு எடுத்துக்கணும். ஒன்று. இன்னும் ஒன்று நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணி பண்ணலாம்.
டேரெக்டாக சால்வ் பண்ணி பண்ணோன்னா 3 நம்பர்ஸ் என்ன இருக்குது 2x 3x 5x சம் ஆஃப் their ஸ்கொயர் வேல்யூஸ் சரிங்களா ஸ்கொயர் 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 ஃபுல்லாக சம் ஆஃப் their ஸ்கொயர் இதை ஃபுல்லாக கூட்டினா எவ்வளோ சொல்கிறாங்க 608 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 25x ஸ்கொயர் ஈக்குவல் டு 608. ஓகே எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் இப்போது. அப்போ டோட்டலாக என்ன வரும் 9 13. இது ஆன்சர் எப்படி வரும்னு பாருங்கள் 4 + 9 எவ்வளோ 13 13 + 25 38 38x ஸ்கொயர் ஈக்குவல் டு 608. இப்போது 2 டைம் 10 டைம் அப்படின்னா ஓகே 20 டைம் போட்டால் 700 தாண்டிடும். அப்போ கண்டிப்பாக 10 தான் வரும். 1 8 6 8 48 8ல் முடியுதா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 16னா எக்ஸோட வேல்யூ 4. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கோங்க. இது எப்படி பண்ணணும்னா 10 டைம் 20 டைம் போது அதை யோசிக்கணும். 10ஆல் பெருக்குனா நமக்கு என்ன வரும் 20 10ஆல் பெருக்குனா 380 20ஆல் பெருக்குனா 760. அப்போ 20 தாண்டலை 10 கிட்ட தான் இருக்குது ஆன்சர். 10 கிட்ட 8 எப்போ 8ல் முடியும்னு பாருங்கள். 10 டைம்னா 380 சரிங்களா. ஒரு டைம் எடுத்தோம்னா 1 8 380 கிட்ட ஒரு 38 கூட்டினா என்ன வருது 400 தானே வருது. அப்போ அதுக்கப்புறம் எப்போ 8 வரும்னு பாருங்கள் 6 8 48. அப்போ கண்டிப்பாக இந்த 8 6ஆல் பெருக்குனா இந்த 8 வரும். இப்போ 16 ஆன்சர். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இந்த 4 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். இங்கே ப்ளஸ் இந்த வேல்யூவில் 2 × 4 எவ்வளோ 8 3 × 4 எவ்வளோ 12 5 × 4 எவ்வளோ 20. ஓகே சிம்பிள் தான் கொஸ்டின். கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நான் சொன்ன லாஜிக் யூஸ் பண்ணாலும் ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக பண்ண முடியும். ரேஷியோவை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்லேருந்து பண்ணணும் சரிங்களா. ஓகே இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின். கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இரு எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. இதிலிருந்து 9ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய விகிதம் 12:23. இங்கே பாருங்கள் 2 நம்பர் 3x 5x இதிலிருந்து 9ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய விகிதம் 12/23. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன் 23 × 3 அப்படியே பெருக்கிக்கலாமா 23 × 3 எவ்வளோ 69x மைனஸ் 23 × 9 எவ்வளோ 207 ஈக்குவல் டு 12 5 60x 12 × 9 எவ்வளோ 108. இப்போது 69ல் 60x இந்த சைடு கொண்டு வாங்க 69ல் 60x போனால் 9x ஈக்குவல் டு 108. இங்கே 207 அந்த சைடு போனால் ப்ளஸில் போகுமா 99. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 11. இப்போ எக்ஸ் வேல்யூ 11 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 3x 5x தானே 3xனா 3 11 எவ்வளோ 33 5 11 எவ்வளோ 55. அப்போ சின்ன எண் தான் கேட்குறாங்களா சிறிய எண். இப்போ 55 33ல் சின்ன நம்பர் எது 33. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இப்படி நம்ம பண்ணலாம் ஒரு வே. இன்னொரு வே என்ன அப்படின்னா இன்னொரு வே சொல்கிறேன் யோசிங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதை விட. இப்போ இன்னொரு வே என்னென்னா ஆன்சர் வந்து 3:5 கொடுத்துருக்காங்களா. இன்னொரு வே ஆப்ஷன்லேருந்து போகாமல் ஆப்ஷன்லேருந்து போகக்கூடிய வே 3:5 கொடுத்துருக்காங்க. இப்போது கண்டிப்பாக சின்ன நம்பர் தானே கேட்குறாங்க சிறிய எண் எதில் டிவைட் ஆகும் 3ல் டிவைட் ஆகும். அப்போது 22 3ல் டிவைட் ஆகாது. மற்ற 3மே 3ல் டிவைட் ஆகுமா ஓகே. இப்போ 3:5 கொடுக்குறாங்கல்ல. இப்போது 3:5னா இது 3ல் டிவைட் ஆகுது. எத்தனை 3 21 7 3 21. அப்போ 5 7 35. நம்பரை பிரிக்க தெரியுதா. இப்போ 3:5 தான் ரேஷியோ. 3 எதில் பெருக்குனா 21 வருதோ அதே நம்பரால் 5 பெருக்குனா இந்த ஆன்சர் வரணும். இப்போ இதுக்கு அதே மாதிரி 3:5 3 8 24 5 8 40 இதோட ஆன்சர். இப்போ இங்கே 3:5னா 3 11 33. அப்போ 5 11 55. முதல் அந்த ரேஷியோவில் பிரிச்சிட்டோம் ரெண்டையுமே. இப்போ எத்தனை கழிக்க சொல்கிறாங்க இதில் 9 கழிச்சா 12:23 மாறணும். 2லேருந்து 9 கழிங்க. இங்கே 9 கழிங்க 9 கழிச்சா என்ன ஆகுது 9 கழிச்சா 12 இங்கே என்ன வருது 26. பட் நமக்கு என்ன வேணும் 23 தான் வேணும். ஸோ இது இல்லை ஆன்சர். அடுத்து வாங்க 9 கழிங்க. இங்கே என்ன வருது 31. இது ஆன்சர் இல்லை அப்போது கரெக்டாக. ஏன்னா நமக்கு என்ன வரணும் 23ல் வரணும் 9 கழிச்சா. சரி இங்கே 9 கழிங்க. இது ரெண்டுலேயும் 9 கழிச்சா 24 46. சரிங்களா. இப்போ இதில்
இதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 12 2 24, 23 2 46. இந்த ரேஷியோ தானே கொஸ்டினில் வருது. அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் 33 கரெக்ட். இப்படி ஆப்ஷனில் இருந்தும் போகலாம். சரிங்களா? எல்லா கொஸ்டின் நானே பண்ணிட்டேன். இதில் ஹோம்ஒர்க் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஹோம்ஒர்க் இல்லை. ஓகே, இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன் 3Dயில் பார்ப்போம். தெரிஞ்சவங்க இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடுங்க. இந்த மென்சுரேஷன் 3D டாபிக் நடத்துகிறப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். அதில் உள்ள ரேஷியோ டாபிக் தான் மென்சுரேஷனில் 3D நடத்துகிறப்போ இந்த கொஸ்டினை ஹோம்ஒர்க் எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உருளையின் ஆரங்கள் கொடுத்து கன அளவு கேட்குறாங்களா? அப்போ நமக்கு இதில் தெரிய வேண்டிய விஷயம், உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் சிலிண்டர், உருளையின் கன அளவு. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பை r²h. கூம்புன்னு கேட்டாங்கன்னா அப்படியே 2 ஃபார்முலா படிச்சிருங்க. 1/3 πr²h. இது நம்ம திரும்ப 3D நடத்துகிறப்போ சொல்லுவேன். இதில் உங்களுக்கு முடிஞ்சால் r1h1 r2h2 போட்டு ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணி இந்த ரேஷியோவுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்ச டவுட் கொஸ்டின் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நடத்த வேண்டியதை முதல்ல நடத்தி முடிச்சுட்டு அடுத்து டவுட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்கிறேன். சரிங்களா? அது மாதிரி எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே 10 ஹவர்ஸ் கிளாஸ் போகும். இந்த வீக் INM ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும் 10 ஹவர்ஸ். கொஞ்சம் தயார் பண்ணிக்கோங்க. முன்னாடியே காலையில் ஆரம்பிச்சோம்னா நைட் வரை போகும். 10 ஹவர்ஸில் INM ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 6 மணி, ஈவினிங் 6 மணிக்கு ஒரு ரீல்ஸ் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எந்தெந்த கொஸ்டினை ஷார்ட்கட்டாக பண்ணலாமோ எல்லாம் ஷார்ட்ஸில் வருது, அதையும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெண்டுலையுமே ரெகுலர் அப்டேட் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம ஆரம்பிக்க போகிற சமச்சீர் புக்குக்கும் அந்தந்த கிளாஸ்க்கான PDF நம்ம டெலகிராமில் கொடுக்க போகிறோம். நம்ம டெலகிராம் சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு குவிஸுமே டெய்லி வந்து 30 குவிஸ் வரைக்கும் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது எல்லாமே குவிஸ் ஃபார்மெட்டில் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நல்லாயிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட விஷயத்தை ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப்பில் ரெகுலர் டச்சப்பில் இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 9626669743 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட நேமு, என்ன பேட்ச், என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, அதாவது குரூப் 2க்காக படிக்கிறீங்களா, என்ன போஸ்ட்டுக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்றதை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் உங்களை ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டெலகிராம் குரூப்புக்கான இன்டிமேஷன்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்வான்ட் டேட்டாஸ் எதுவுமே ஷேர் ஆகாது. ஓன்லி ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நம்ம எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் கொடுப்போம். கண்டிப்பாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, நம்பிக்கையோடு படிங்க. இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.